மக்களே, கடந்த வாரத்துல உலகத்துல நடந்த சுவாரஸ்யமான செய்திகள் மற்றும் அம்சங்களை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். நீங்க கேட்க தயாரா? தகவல் ஒன்று: அடையாளம் தெரியாத பறக்கும் பொருள்கள் இல்லனா UAFக்கள் அமெரிக்க கேபிடல் கட்டிடத்திற்கு மேல காணப்பட்டதாக சிலர் சொல்றாங்க. சில வாகனங்கள் மிகவும் பிரகாசமான விளக்குகளுடன் கண் இமைக்கும் வேகத்தில வானில் நீண்ட நேரம் காற்றில் மிதந்ததாக கூறப்படுது. ஒரு விமானப்படை வீரர் பிரைட் சிலைக்கு பக்கத்துல புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை எடுக்கும்போது அந்த வீடியோக்களில் 4 UAFOக்கள் காணப்பட்டதாக அவர் சொல்றாரு. அந்த வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலானதால உண்மையில வேற்று கிரகவாசிகள் இருக்கிறார்களா என்ற விவாதம் தொடங்கியது. இருந்தும் இந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் உண்மையல்ல என்று அமெரிக்காவில் UFOக்களை ஆய்வு செய்யும் ஆராய்ச்சியாளர் ஜான் கிரீன்வால்ட் ஜூனியர் உறுதிப்படுத்தினாரு. அவை அனைத்தும் விளக்குகளால் ஏற்படும் ஒளியியல் மாயைகள் என்று தெளிவாக கூறப்படுது. அமெரிக்க கேபிடல் கட்டிடத்தில் உள்ள விளக்குகளை தான் முன்பு பார்த்ததாகவும் உள்ளூர்வாசிகள் அவற்றை UFOக்கள் என்று நினைத்ததாகவும் அவர் கூறினார். ஜானின் விளக்கம் இருந்தபோதிலும் UFOக்கள் மீதான பொது ஆர்வம் குறையவில்லை. உண்மையில் ஏலியன்கள் இருக்கிறார்களா? இன்னும் விவாதங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு. ஏலியன்களை நேரடியாக பார்ப்போமா என்று பொறுத்திருந்துதான் பார்க்கணும். தகவல் 2: ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் IQ ஸ்கோர் 160, ஸ்டீபன் ஹாக்கிங்கின் IQ மதிப்பெண்ணும் 160. இதுவரை பூமியில் யாருக்குமே இப்படிப்பட்ட IQ இல்லை. ஆனால் தற்போது அந்த சாதனையை வெறும் 10 வயது இந்திய வம்சாவளி பிரித்தானிய பிறந்த காஷ்யப் அரோரா முறியடித்துள்ளார். ஐன்ஸ்டீன் 162 IQ எடுத்தார். ஸ்டீபன் ஹாக்கிங்கை விட 2 புள்ளிகள் அதிகம். அவர் தனது IQ மூலம் மென்சா சொசைட்டியின் உறுப்பினராகவும் ஆனார். இந்த மென்சா சொசைட்டியில் விழும் எவரும் உறுப்பினராக முடியாது. உலகில் அதிக IQ மதிப்பெண் பெற்றவர்களை மட்டுமே அவர்கள் உறுப்பினர்களாக இணைத்துக் கொள்கிறார்கள். காஷ்யப் மிக விரைவில் குயின் எலிசபெத் பள்ளியில் சேர உள்ளார். உண்மையில் காஷ்யப்பிற்கு பள்ளி செல்வது பிடிக்காது. பள்ளியில் ஒரு நாள் முழுவதும் மிக மெதுவாக கற்பிக்கப்படுவதாகவும் சிறு சிறு பிரச்சனைகளை தீர்க்கச் சொல்வதாகவும் அதனால் நாள் முழுவதும் வீணாகி விடுவதாகவும் கூறுகிறார். மேலும் உங்களிடம் அத்தகைய IQ இருக்கும்போது பள்ளியில் நீங்கள் சொல்வது மிகவும் சிறியதாக தெரிகிறது. அவருக்கு அல்ஜிப்ராவும் பிடிக்கும். காஷ்யப் அரோராவுக்கு கணிதம் பிடிக்கும். அவருக்கு 4 வயதாக இருந்தபோது கணித புத்தகம் முழுவதையும் வெறும் 3 மணி நேரத்தில் முடித்தார். மேலும் அவர் 8 வயதாக இருந்தபோது அவர் தனது வகுப்பு பாடங்கள் அனைத்தையும் ஒரே நாளில் முடித்தார். காஷ்யப்பும் நன்றாக பியானோ வாசிப்பார். இளமையாக இருந்தாலும் தனது IQ மூலம் உலகில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருவார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நண்பர்களே, ஒரு சுவாரஸ்யமான கதையை படித்தாலே போதும் அது ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றும் என்று நம்புவீர்களா? வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் அல்லது வரும் எந்த பிரச்சனைக்கும் ஒரு கதை படிப்பதன் மூலம் தீர்வு கிடைக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஆம், அது சாத்தியம். மனிதகுல வரலாற்றில் இதுவரை சொல்லப்பட்ட மிகப்பெரிய காவியத்துடன் மட்டுமே. அது மகாபாரதம். இந்த கதை சூப்பர் ஹிட் படத்தை விட 100 மடங்கு சிறந்தது. இது ஒரு சவால். விக்ரமாதித்யாவின் வார்த்தைகளில் எழுதப்பட்ட மகாபாரதத்தின் முழு கதை புத்தகம் மற்றும் மின்புத்தக வடிவில் அமேசான் மற்றும் 43 ஆன்லைன் ஸ்டோர்களில் கிடைக்கிறது. இந்த புத்தகம் உலகம் முழுவதும் 54 மொழிகளில் கிடைக்கிறது. இந்த வீடியோவின் கீழே உள்ள விளக்கத்தில் இணைப்புகளை கொடுத்துள்ளேன். உடனடியாக ஆர்டர் செய்யுங்கள். ஏனென்றால் அது வெறும் புத்தகம் அல்ல, இது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நூலகம். தகவல் 4: கிழக்கு உகாண்டாவில் நிலநடுக்கம் காரணமாக நிலச்சரிவில் 113 பேர் உயிரிழந்தனர். 15 பேர் இறந்தனர். அவர்களில் 6 பேர் குழந்தைகள். புலம்புலி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் 40க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்தன. ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடியதுடன் பள்ளிகள், தேவாலயங்கள், பாலங்கள் சேதமடைந்துள்ளன. பல கிராமங்கள் சேற்றில் புதைந்தன. கடந்த 2010ஆம் ஆண்டு இந்த இடத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டு 300 பேர் உயிரிழந்தனர். இங்கு மழை பெய்தாலும் பிரச்சனைதான். ஏனென்றால் ஒரு எல்லைக்கு மேல் மழை பெய்தால் சிறியதோ பெரியதோ நிலச்சரிவுகள் நிச்சயம் ஏற்படும். ஆனால் அங்கு அவர்கள் தங்கள் முன்னோர்களிடமிருந்து விவசாய நிலங்களை பற்றி நிறைய உணர்ச்சிகளை கொண்டுள்ளனர். அதனால எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அந்த இடத்தை விட்டு போகவே மனசு வராது. ஆனால் இப்போது உணர்வுகளை விட உயிர்தான் முக்கியம் என்று ஒவ்வொருவராக வெளியில் செல்கிறார்கள். 2024இல் பெய்த கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளையும் கிராமங்களையும் விட்டு வெளியேறினர். நாம சில நேரங்களில் உணர்ச்சிகளை விட உண்மைகளை நம்பி வாழ்க்கையை தொடர்வது நல்லது. தகவல் 5: தொழில்நுட்பம் பெருகியுள்ளதால் அதை சார்ந்திருக்கிறோம். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் நாங்கள் கண்மூடித்தனமாக பின்பற்றுகிறோம். இந்த செயல்பாட்டில் எங்கள் திறமைகளை ஒதுக்கி வைக்கிறோம். சில சமயங்களில் எழுத்துப்பிழையை எழுதினால் சிவப்பு நிற அடிக்கோடு வரும்.
அதை தட்டி திருத்தவும். ஆனால் குறைந்தபட்சம் நான் தவறாக எழுதியதை கிராஸ் செக் செய்து அதிலிருந்து கற்றுக்கொண்டு அது மீண்டும் மீண்டும் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். நாம் தொழில்நுட்பத்தை மிகவும் சார்ந்து இருக்கிறோம். மேலும் எங்கும் செல்ல கூகுள் மேப்பை பயன்படுத்தாதவர்கள் இல்லை. அது செல்லும் பாதை சரியானதா இல்லையா அதை குறிப்பிடவே வேண்டாம். ஏனென்றால் தற்போதைய தொழில்நுட்பத்தை நாங்கள் நம்புகிறோம். ஆனால் இப்போது அதே நம்பிக்கை 3 உயிர்களை கொன்றுள்ளது. இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் கூகுள் வரைபடத்துடன் கூடிய பாலத்தில் 3 சிறுவர்கள் பயணிக்கின்றனர். ஆனால் பாலம் முழுமையாக கட்டப்படவில்லை என்பது அவர்களுக்கு தெரியாது. சிறிது தூரம் சென்றதும் பாலம் திடீரென அங்கு நின்றதால் ஏற்கனவே முழு வேகத்தில் வந்த அவர்களால் காரை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவ்வளவு உயரத்தில் இருந்து கீழே விழுந்து காருடன் தண்ணீர் இல்லாத ஆற்றில் இறந்தனர். தெரியாத சாலைகளில் செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் குறைந்த வேகத்தில் செல்ல வேண்டும். தகவல் 6. எந்த நாட்டிற்கும் நாம் செல்ல 2 வழிகள் உள்ளன. 1. விசாவுடன் செல்வது. 2வது எந்த அனுமதியும் இல்லாமல் சட்டவிரோதமாக செல்வது. இந்த சட்டவிரோதங்களை அகற்ற பல ஏஜென்சிகள் வேலை செய்கின்றன. அப்போது ஏஜென்சிகளில் வேலை பார்த்து வந்த ராஜேந்தர் ஆள் கடத்தல்காரர் என்பதால் அவரை போலீசார் கைது செய்து பல மாதங்களாக விசாரணை நடத்தி வந்தனர். சட்டவிரோதமாக கனடா எல்லையை தாண்டி எந்த அனுமதியும் இன்றி ஏற்கனவே 500 இந்தியர்களை அமெரிக்காவுக்கு அனுப்பியுள்ளதாக அவர் கூறினார். ஆனால் இந்த மனித கடத்தல் வழக்கு எப்படி வெளிச்சத்துக்கு வந்தது? ஒரு குடும்பம் பல நம்பிக்கைகளுடன் அமெரிக்காவில் குடியேற பல கனவுகளை கொண்டிருந்தது. அந்த செயல்பாட்டில் முழு குடும்பமும் சட்டப்படி செல்வது கடினம். சட்டவிரோதமாக செல்ல முடிவு செய்துள்ளார். அவர்கள் இந்தியாவின் குஜராத்தைச் சேர்ந்தவர்கள். ஜெகதீஷ் படேல், அவரது மனைவி மற்றும் 2 குழந்தைகள் இந்தியாவிலிருந்து கடுமையாக உழைத்து கனடா வந்தார். அங்கிருந்து அன்றிரவு எல்லையை கடந்து அமெரிக்கா செல்ல வேண்டும். அந்த ஒரு இரவும் பகலும் கடந்தால் தாங்கள் நினைத்த வாழ்க்கை கிடைத்துவிடும் என்று நினைத்தார்கள். கனடாவில் ஒரு நாள் ஓய்வு எடுத்தார். அது இரவு. அவர்கள் எல்லைக்கு அருகில் வந்தனர். அவர்களை அழைத்துச் செல்ல ஒரு கார் வரும் என்று காத்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் எலும்பை உறைய வைக்கிறது. அப்படி இருந்தும் காருக்காக காத்திருக்கிறார்கள். எவ்வளவு நேரம் கார் வரவில்லை. இருப்பினும் புதிதாக வந்த மாப்பிள்ளைக்காக அவர்கள் பணியில் காத்திருந்தனர். மறுநாள் சீக்கிரம் கார் வந்தது. ஆனால் அப்போது அந்த குடும்பத்தில் யாரும் உயிருடன் இல்லை. ஜெகதீஷ் படேல், அவரது மனைவி மற்றும் 4 குழந்தைகள் குளிரால் உயிரிழந்தனர். இதெல்லாம் ராஜேந்தரின் அலட்சியத்தால் நடந்ததாக கடந்த ஆண்டு போலீசில் சரணடைந்த ராஜேந்தர் தற்போது ஒப்புக்கொண்டுள்ளார். இது உண்மையில் மோசமானதா? நண்பர்களே, அடுத்த எபிசோடில் உள்ள கண்டென்ட் வேறு லெவலில் இருக்கும். தவறவிடாதீர்கள். மீண்டும் அடுத்த செவ்வாய்க்கிழமை அதே டைமுக்கு சந்திப்போம். எனது மகாபாரத புத்தகத்தை இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். இந்த வீடியோவின் கீழே உள்ள விளக்கத்தில் இணைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. மேலும் நீங்கள் இதுவரை எனது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலனா செஞ்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். பாய்.